ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் தாங்க ஆகும். கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க டீ குடிக்கிற கேப்பில் இதை நம்ம பண்ணிடலாம். இதுக்கு இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெய், 1 கப் சர்க்கரை, அதுக்கப்புறமா 1 கப் ரவை. இதை நம்ம வறுத்து தான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பாதாமை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம திராட்சை என்ன என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க சர்க்கரையில் 3 ஏலக்காவை சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் நல்ல தாராளமாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் அது ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் விட்டு நாம் எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடணும். பொறுமையாக கலந்து விடுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் வந்து கலந்து விடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ நிறைய தாராளமாக நெய் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வரும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை ஏலக்காவையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்க்குறதால இது ரெண்டும் வந்து ஈவனாக பிளெண்ட் ஆகிடும். சர்க்கரை வந்து ஒரேடியாக போடாமல் நம்மளுடைய சுகர் டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு இந்த ரவை, நெய், முந்திரி இதெல்லாம் வந்து ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து 1 கப் பாலை வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். பால் வந்து ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக அந்த நமக்கு பிடிக்க வரணும். அதுக்காக மட்டும் தான் நம்ம பால் சேர்க்குறோம். பால் சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து சர்க்கரையை உருக்கி அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு சேர வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே ஒரு சேர நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வேணும்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பராக வருங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பால் சேர்க்குறதால இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒன்று ஒன்றா பிடிச்சி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக பண்ணக்கூடிய நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். நான் வந்து இதை கொஞ்சமாக தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் டக்குன்னு காலி பண்ணிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஸ்டே ஹெல்தி. ஹாப்பி வீக்கெண்ட்.